வணக்கம் உறவுகளே. 15 அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு செல்லும் சசிகலா. அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவில் தற்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தோல்விகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே முக்கியமான காரணம். அதை யாராலும் மறுக்க முடியாது. அதிமுகவில் தற்பொழுது மீண்டும் பழைய தலைமையே கொண்டு வந்தால் மட்டும்தான், கூவத்தூரில் யாரால் எடப்பாடி அடையாளம் காணப்பட்டாரோ அவரால் மீண்டும் அதிமுகவின் தலைமை பொறுப்பிற்கு செயல்பட்டால் மட்டும்தான் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அனைத்திலும் அதிமுக வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை என்றால் களத்தில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டும்தான் பெறும். அதில் மாற்று கருத்தே கிடையாது என்ற அரசியல் களத்தில் தற்பொழுது சசிகலாவிற்கான ஆதரவுகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்தமான அதிமுகவின் ஆட்சி காலத்திலும் சரி, எதிர்க்கட்சியாக அதிமுக இருந்தபோதிலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது அதிகாரத்தை பெருக்குவதற்கும் தனது குடும்ப சொத்துக்களை பெருக்குவதற்கும் மட்டும்தான் அதிக அளவு கவனத்தை செலுத்தினார். ஆனால் கொரோனா காலகட்டத்தில் மக்களை எடப்பாடிதான் பாதுகாத்தார். அவரது தலைமையில் தமிழ்நாட்டு முழுவதுமாக அவர்தான் சிறப்பாக செயல்படுத்தினார் என்ற போலியான பிம்பங்களையும் அதிமுகவில் எடப்பாடி உருவாக்கி வைத்துள்ளார் என்பதையும் தற்பொழுது மாவட்ட கிளை நிர்வாகிகளை நேரடியாக தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் மோசமானவர், அவரது செயல்பாடுகளும் அவரது ஒட்டுமொத்தமான தவறான முறைகேடுகளும் அதிமுகவில் இருக்கக்கூடிய நற்பெயரை கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவின் வளர்ச்சிக்கு எடப்பாடியின் செயல் திட்டங்கள் தவறாக முடிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது என்ற குற்றச்சாட்டுகளையும் தற்பொழுது நிர்வாகிகள் ஆதாரங்களுடன் முன்வைத்துள்ளனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சரியான தலைமை என்பது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது உண்மையான தோழி சசிகலா அவர்கள் மட்டும்தான். ஏனென்றால் இளைஞர்களை வழிவகுக்கக்கூடிய, இளைஞர்களுக்கான கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரே தகுதி சசிகலாவிற்கு மட்டும்தான் இருக்கிறது. நாம் பொதுவாக ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றோம். அதிமுகவில் எடப்பாடிக்கு பிறகு சொல்லும் அளவிற்கான மக்கள் மத்தியில் நற்பெயரை கொண்ட நபர்கள் யாரேனும் இருக்கிறார்களா? தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒருவர் இருப்பார். ஆனால் தமிழகம் முழுவதும் பெயர் சொல்லும் அளவிற்கான உத்வேகத்துடன் கட்சியின் வளர்ச்சிக்காக யாரேனும் இருக்கிறார்களா?